வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து பச்சை பட்டாணி வச்சு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளிலாம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஜீரகத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு. இதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் லைட்டாக வந்து ரொம்ப கருகிடக்கூடாது மிளகாய் தூள். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து லைட்டாக அதுலேருந்து பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு சின்ன 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து இது மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. வாங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் வந்து உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக.
இது பட்டர் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் எண்ணெயும் வந்து நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பன்னீர் கிரேவி வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் சப்பாத்தி இல்லைனா புலாவ் அது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.